கென்யாவின் தலைநகர் நைரோபியில் கடந்த 4 நாட்களாக தீவிரவாதிகளால் முற்றுகையிடப்பட்டிருந்த வணிக வளாகத்தை பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர். 62 பேர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் சிலர் பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கென்யா தலைநகர் நைரோபியில் வணிக வளாகம் ஒன்றில் பயங்கரவாதிகள் 4 நாட்களாக நடத்திய தாக்குதல் முடிவுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 65 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் 3 இந்தியர்கள் உட்பட 18 வெளிநாட்டவர்களும் அடங்குவர். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் அமெரிக்கர்களும் பிரிட்டன் நாட்டவர்களும் இருந்ததாக கென்யா வெளியுறவு அமைச்சர் அமினா முகமது தெரிவித்துள்ளார். அவர்கள் சோமாலியா அல்லது அரபு நாடுகளை பூர்வீகமாக கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 3 நாட்கள் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த பிணை கைதிகள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். நைரோபியில் உள்ள வணிக வளாகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நைரோபியில் தாக்குதல் நடத்தப்பட்ட வெஸ்ட்கேட் வணிக வளாக கட்டிடம் 4 தளங்களை கொண்டது. தரைத்தளத்தில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் கண்காட்சி நடத்தும் அரங்கு ஒன்றும் உள்ளன. முதல் தளத்தில் வங்கிகள் உள்ளிட்டவை இருக்கின்றன. 2வது தளத்தில் குழந்தைகள் விளையாடும் இடம், திரையரங்கம், உணவகங்கள் போன்றவை இருக்கின்றன. இந்த தளத்தில் இருந்து மொட்டை மாடியில் உள்ள கார் நிறுத்துமிடத்திற்கு செல்லும் வழியும் இருக்கிறது. சனிக்கிழமை மாலை தரைத்தளத்தில் உள்ள வாயில் வழியாகவும் 2ஆம் தளத்தில் உள்ள கார் நிறுத்துமிடத்திற்கு செல்லும் பாதை வழியாகவும் 6 தீவிரவாதிகள் நுழைந்தனர். துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் போன்றவற்றை அவர்கள் வைத்திருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். முஸ்லிம் அல்லாதவர்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அரை மணி நேரத்திற்குள் சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் விரைந்தனர். முதலில் ஏதோ கொள்ளை சம்பவம் என்று அவர்கள் கருதியதாக கூறப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதல் என்று தெரிய வந்ததும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மேல் தளத்தில் ராணுவ வீரர்கள் இறங்கினர். வணிக வளாகத்தில் இருந்த மக்களை நோக்கி கண்மூடித்தனமாக பயங்கரவாதிகள் சுட்டதில் முதல் நாளில் 39 பேர் கொல்லப்பட்டனர். பலர் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டனர். மற்றவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் இராணுவம் ஈடுபட்டது. திங்கட்கிழமை மாலையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்தது. அதே நேரத்தில் 3 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர். செவ்வாய்க்கிழமை காலை மற்ற 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இத்துடன் வணிக வளாகம் முழுவதும் தங்களது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக பாதுகாப்பு படையினர் அறிவித்தனர். நைரோபியில் அடுக்குமாடி வணிக வளாகத்தில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் அல் ஷபாப் அமைப்பைச் சேர்ந்த பிரிட்டன் பெண் ஒருவர் இருந்ததாக கென்யா அமைச்சர் கூறியுள்ளார். சந்தேகத்திற்கு இடமான அந்த பெண் யார், அவரின் பின்னணி என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். சமந்தா எனப்படும் அந்த பெண் பிரிட்டன் ராணுவ வீரரின் மகளாக பிறந்தவர். 1994 இவரது பெற்றோரிடையே விவாகரத்து ஏற்பட்டது. இது அவருக்குள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த அங்கிருந்து அரவணைத்தவர்கள் துணையோடு இஸ்லாம் மதத்தை தழுவினார். கல்லூரி படிப்பின் போது சந்தித்த லின்சேவை 2002 திருமணம் செய்து கொண்டார். 2005 லின்சே லண்டனில் உள்ள சுரங்க ரயிலில் மனித வெடிகுண்டாக மாறி தாக்குதல் நடத்தி உயிரிழந்தார். அதன் பிறகு கென்யாவிற்கு இடம்பெயர்ந்த சமந்தா இயக்கத்தோடு தீவிர தொடர்புடையவராக இருந்தார் என்றும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் அல்லாத வழிபாட்டு தலங்களில் தாக்குதல் நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் கூறப்படுகிறது. 2012 மொம்பசாவில் நடந்த குண்டுவெடிப்பை முன்னின்று நடத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது கென்யா தலைநகர் நைரோபியில் நடந்த தாக்குதலில் இவர் பங்கேற்றதாகவும் கென்யா ராணுவத்தினரின் தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது.